கீதா பாஷ்யம் எழுதும்போது ஆதிசங்கரர் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல இருந்து எழுதுறார். ஏன் அப்படின்னா அங்க இருந்துதான் ஒரிஜினல் கீதை தொடங்குது. அதுக்கு முன்னாடி உள்ளது கீதைக்குள்ள நுழையிற வாசல் மாதிரி, அதனுடைய பின்னணி மாதிரி. சாமகான பேத தண்டம், இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ 2 பேர் அப்படின்னு வந்துட்டோமோ அப்பவே உரசல் வரும். கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், மாமன் மச்சான், எந்த ஒரு ரிலேஷனுக்கு இடையிலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். 2 பேர்னு வந்துட்டாலே உரசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய காது மடல் இன்னொருத்தர் காது மடல் மாதிரி இல்லை. ஒருத்தருடைய பெருவிரல் ரேக இன்னொருத்தர் பெருவிரல் ரேக மாதிரி இல்லை. நாம எல்லாருமே யுனிக்கானவங்க. நமக்குள்ள காமனாலிட்டிஸ் இருந்தாலும், ஒற்றுமைகள் இருந்தாலும், 2 காது, 2 கண்ணு, மூக்கு, வாயி, கை, காலு, இப்படி ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் வித்தியாசப்படுத்துறது மாதிரி விசேஷம் குணங்களும் இருக்குது, சிறப்பு இயல்புகளும் இருக்கு. அதனால ஒருத்தர் இன்னொருத்தரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வித்தியாசப்படலாம், உணவு பழக்கத்துல வித்தியாசப்படலாம், சுத்தமா இருக்கிறதுல வித்தியாசப்படலாம், பேசுகிற துணியில வித்தியாசப்படலாம். இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படலாம். அதனால நமக்குள்ள வரக்கூடிய இந்த வேறுபாடுகளை தீர்க்கிறதுக்கு சனாதன தர்மத்துல சாமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துறார். Men are from Mars, women are from Venus ஒரு புத்தகம் இருக்கு. ஆண்கள் செவ்வாயில் இருந்து, பெண்கள் சுக்கிரனில் இருந்து அப்படின்னு. திருமணம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புஸ்தகம். திருமணம் பண்ணியாச்சுன்னா இனிமேலும் படிக்கலாம், தோஷம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப கலிகாலம்ன்றதுனால இந்த வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணினால் அவங்க படிக்க வேண்டிய புத்தகம். ஏன்னா ஒரு ஆணினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒரு பெண்ணினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், பெண் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும், ஆண் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவருடைய இன்டென்ஷன் என்ன இருக்கும், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, இதுல எல்லாம் வடதுருவத்துக்கும் தென்துருவத்துக்குமான வித்தியாசங்கள் உண்டு. பெண்கள் இமோஷனலா இருப்பாங்க, ஆண்கள் இன்டலெக்சுவலா இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஹியரண்ட் டிஃபரன்சஸ் இருக்கு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பேசுறது அறிவியல், அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயம். அதனால இந்த புஸ்தகம் அந்த விதத்துல நல்ல ஒரு கல்வி கைடா இருக்கும்.
அந்த புத்தகத்துல அந்த ஆசிரியர் சொல்றாரு, அவருக்கு அவருடைய மனைவிக்கு இடையில தகராறு வந்து கூட அவர் எப்படி தீர்த்தாரு, அந்த தீர்ப்பு ப்ராசஸ்ல அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அப்புறம் மனைவியோட பரஸ்பரம் பேசி அவங்க 2 பேரும் சேர்ந்து பல புதிய டெக்னிக் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. இந்த டெக்னிக்குகள் மூலமாக அவர்கள் எப்படி ஒரு சுமூகமான குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க. அவர்களுடைய நண்பர்களோட அதை பகிர்ந்துகிற நண்பர்கள் வேறு டைவர்ஸுக்கு போறவங்க எப்படி மீண்டு வந்தாங்க. அதன் பிறகு அந்த புஸ்தகமாக வெளியிட்டாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய வரலாறு போகுது. அப்போ முதல் விஷயம், அதுல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், கணவன் தினமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். பல வீடுகள்ல பேச்சுவார்த்தை இருக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு சில வீட்டுல பேசினாங்கன்னா தான் தகராறு, பேசாம இருந்தா அது ஒரு பிரச்சனையினுடைய அடையாளம். ஆனாலும் பேசி எங்க கருத்து வேறுபாடு வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் பேசி தீர்க்கணும். பேசி தீர்க்கிற முறைக்கு சமாதானம், சாமம் அப்படின்னு பேர். அடுத்தது தானம். என்கிட்ட ஏதாவது திருமணம் பண்றேன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்றது, ஒண்ணு ஏத்துக்கிடுங்க, இன்னொன்னு விட்டு கொடுத்து போங்க. இந்த 2 உங்களால பண்ண முடியும் தான். இன்னொரு பேர் அவர் எப்படி இருக்காரோ அப்படி இருக்கணும். கருத்துக்கள் வேறுபாடு வரும்போது விட்டு கொடுத்து போகணும். நான் வயசுல பெரியவன், நான் அறிவுல பெரியவன், நான் பணத்துக்கு சம்பாதிக்கிறதுல பெரியவன், அப்படியெல்லாம் நான் ஆம்பளை அப்படியெல்லாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது. அகங்காரத்தை விட்டு கொடுக்கணும். இந்த 2 முடியும் தான் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்பேன். இதை விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது தானம், சாம தான. அடுத்தது தேகம். நமக்கு இடையில சீனியும் பாம்பு மாதிரி சண்டை போடுறதுனால என்ன லாபம், லாபங்களை குறிச்சு சிந்திக்கிறது. நாம சண்டை போட்டா நம்ம பிள்ளைகள் நம்ம படிக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டு போயிடும், படிப்பு கெட்டு போயிடும், மனநிலை பாதிக்கப்படும். இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் அத புரிஞ்சுக்கிறது பேதம். இந்த பேதங்கள்ல எல்லாம் நமக்கு ஒரு சொல்யூஷன் வரல அப்படின்னா அப்புறம் தண்டம், அடிதடிதான். 3வது நபரா இருந்தா அல்லது வேற ஏதாவது உறவா இருந்தா அடிதடி. அடித்து யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு கிடைப்பதால் அடங்கி இருக்க வேண்டியதுதான். ஆனா கணவன் மனைவியில் வரும்போது அப்படி தீர்மானிக்க முடியாது. அதனால நவீன காலத்துல விவாகரத்துன்னு ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க. விவாகரத்துக்கு போகும்போதுதான் தெரியும் இதுக்கு பேசாம குடும்பமே நடந்திருக்கலாம். இந்திய நாட்டினுடைய நீதிமன்றங்கள்ல போய் விவாகரத்து வாங்குறதை விட அல்லோல வர்றதை விட சேர்ந்து இருந்தாலே ஆளுங்களான்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய நீதிமன்றங்கள் எல்லாம் மறைமுகமாக தம்பதியில் சேர்ந்து வாழணும்னு உழைக்கிறாங்க. மகாபாரதத்திலையும் பிறவியிலேயே அயோக்கியங்களான துரியோதன கூட்டம், பிறவியிலே நல்லவங்களான பஞ்சபாண்டவர் கூட்டம், அவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்தது. 13 வருஷம் நாட்டை விட்டு வெட்டப்பட்டார்கள். 12 வருஷம் காட்டுல இருக்கணும், 1 வருஷம் ஒழிச்சிருக்கணும். அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு திரும்பி நாடு கேட்கிறாங்க. துரியோதனன் அவனுக்கு ஏதாவது ஒரு சூட்டை ஒரு நல்ல கண்டுபிடிக்கணும். அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல. அவன் பள்ளிகளுக்கு ஒழுங்கா படிக்காதான், அவனுக்கு கணக்கு போடவே வராது. நம்ம முதலமைச்சர் மாதிரி புதுச்சீட்டு கொடுத்த பாட்டு படிக்க தெரியாது. அதுக்கிடையில 13 வருஷ கணக்காக போட்டுடுவானா. ஈஸ்வர் சொல்றாரு, துரோணம் சொல்றாரு,
பெரியவங்க விதரவர் சொல்றாரு, பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க அங்க 11 வருஷம் முடிச்சுட்டாங்க, நாங்க திருப்பி கொடுக்கறதா முறைன்னு. இவனுக்கு அடம் பிடிக்கணும். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விழா அப்படின்னாங்க. முட்டா பையன், அதனால அவன் இல்ல 11 வருஷம் முடியல, நாங்க கொடுக்க முடியாதுன்னா. 3 தூத்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 3வதா கிருஷ்ணனே வந்தார், சுமூகமா முடியல. தான் விட்டு கொடுத்து பார்த்தார், முடியல. அப்புறம் கான்சிக்வன்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்தார், முடியல. அதனால சரி யுத்தத்துல பாத்துக்கலான்னு முடிவு பண்ணி யுத்தம் தொடங்குறாங்க. இந்த காலத்துல குருகுலத்து வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்க. குரு மகாராஜாவால் யாகம் செய்யப்பட்ட ஒரு இடம் குருக்ஷேத்திரம். இந்த இடமெல்லாம் மகாபாரதத்துல ராமாயணத்துல குறிக்கப்படக்கூடிய பல இடங்கள் இன்னைக்கும் இருக்குது. இதெல்லாம் இருந்துமே ராமாயணம் கட்டுக்கதை மகாபாரதம் கட்டுக்கதைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் கூட இல்லைன்னா நம்ம நிலவை நினைச்சு பார்க்கணும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க, சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடைச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஜீன் எவிடன்ஸ் கிடைச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. புரியாத மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு பேரு விதண்டாவாதம்னு பேரு. கம்யூனிஸ்ட், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், இந்த மாதிரி நாஸ்திய கோஷ்டிகள் எல்லாம் இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ற கூட்டம். அந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது இப்பவும் இருக்கு. அந்த இடத்துல 2 கட்சிக்காரங்களுடைய யுத்தத்தையும் நடத்தலாம் முடிவு பண்ணி அங்க கூடுறாங்க. கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை காலாடி விட்டுறாரு. நான் ஒரு பக்கம், என் படம் ஒரு பக்கம், யாரு வேணும் கேட்கிறாரு. அவருடைய அக்ஷோணி படை அதனால துரியோதன பக்கம் போகுது. பஞ்சபாண்டவர் பக்கத்துல ஒரு அக்ஷோணி குறையுது, துரியோதனம் பக்கம் ஒரு அக்ஷோணி கூடுது. அடுத்து சல்யன் பஞ்சபாண்டவர் பக்கம் சேர்வதற்கு வேண்டி வர்றவன வழியில ஏமாத்தி அவனுடைய 2 அக்ஷோணிய துரியோதனன் கட்சி மாத்திடுறான். அதனால பஞ்சபாண்டவர் பக்கம் இருந்த 2 அக்ஷோணி குறைஞ்சு துரியோதனன் பக்கம் 2 அக்ஷோணி போகுது. அப்ப பஞ்சபாண்டவர் பக்கத்துல 10 அக்ஷோணி இருந்திருக்கணும், துரியோதனன் பக்கத்துல 8 அக்ஷோணி இருந்திருக்கணும். ஹரி ஓம் சாமிஜி, வீடியோ ஹேங் ஆயிருக்கு, ஆடியோவும் கேட்கல.
இப்ப நான் பேசுறது கேக்குதா? சுவாமிஜி இப்போ கேக்குது. எதுவரை கேக்குது நான் பேசுனது? அக்ஷ்ரோணி படைகள் கணக்கு. பஞ்சபாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷௌணி, துரியோதனன் பக்கம் 11 அக்ஷௌணி ஆட்டு கடைசி கட்ட நிலவரம். பெண்கள் பார்த்தீங்கன்னா அணிவகுக்குது, எதிரும் புதிருமா நிக்கிறாங்க. ஒரு சங்கு ஊதுனா சண்டை தொடங்கணும். இந்த கட்டத்துல நான் சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்துல யுத்தம்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி. சண்டை போடுறதுக்கு முன்ன 2 கட்சிக்காரங்க வந்து கையை கட்டிக்குவாங்க, விஷ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் லவ்வால் சண்டை போட போறாங்க, ஆனா லவ்வால் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல யுத்தத்துல உண்டு. யுதிஷ்டிரன் முதல்ல போய் எல்லாரையும் நமஸ்காரம் பண்றார், வெற்றிக்கு ஆசீர்வாதம் வாங்குறார். பீஷ்மர் துரோணர் மாதிரி ஆட்கள்கிட்ட போய் தனக்கு ஆசீர்வாதம் வாங்குறார், பெரியவங்கள்ட்ட போய். இதுக்கு முன்னாடி உலோகன்னு ஒருத்தனை துரியோதனன் தூதறிவி பார்க்கிறான், சண்டைய தவிர்க்கிறதுக்காக வேண்டி. யுத்தம் தொடங்குறதுக்கு ஒரு 2 நாள் முன்ன அந்த 4வது தூதும் வலிக்கல. அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப வீராப்பா, நம்ம தர்மமான நம்மளை எதிர்த்து அதர்மிகளான துரியோதனன் சைட்ல சண்டை போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணன் தன்னுடைய தேரை கொண்டு போய் 2 படைகளுக்கு நடுவில் நிறுத்துறார். இதுவரைக்கும் அர்ஜுனன் நார்மலா தான் இருந்தான். கிருஷ்ணன் தன்னுடைய தேரை கொண்டு நிறுத்தி பார்த்த பஷ்யேதான் குரும் அப்படின்னு கிருஷ்ணனும் தேரை நிறுத்திக்கிட்டு சொல்ற. கிருஷ்ணனுக்கு குசும்பு நேர கொண்டு பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்ன தேரை நிறுத்துறார். பீஷ்மர் துரோண பிரமுகதா சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். முதல் அத்தியாயத்துல 24, 25வது ஸ்லோகங்கள். இப்போ நம்ம நாட்டுல ரேஷன் கடையில சர்க்கரைக்கெல்லாம் மெல்டிங் பாயிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி அர்ஜுனனுக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டுல சர்க்கரைக்கே மெல்டிங் பாயிண்ட் உண்டு. மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்தது. அவன் தனக்கு முன்னாடி அதர்மிகளை பார்க்கல, அதர்மிகளுக்கு துணை போகிறவங்களை பார்க்கல. அதுக்கு பதிலா மாமன் மாரத்தை சித்தப்பா அப்பாமா தாத்தாமா இப்படி ஆட்களை பார்க்கலாம். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் சொன்னது மாதிரி அவனுக்கு மனசுல பற்றுதலால பாசத்தினால சஞ்சலம் வருது. தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரன் புத்ரான் பௌத்ரான் சഖീംஸ்ததா
ஸ்வசுரான் சுகிருதஸ்சைவ சேனையோருபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டः விஷீதன் இதம் அப்ரவீத். அவனுக்கு இறக்கம் வந்துச்சு. அது இறக்கம் இல்ல, அயோக்கியத்தனம் வந்துட்டு அவன். இரக்கம் அப்படின்னா அனிமல் லவர் மாதிரி வரக்கூடியதில்லை இறக்கம். நிறைய புறம்போக்கு அனிமல் லவர்ங்கிற பேர்ல இறக்கம் காட்டுக்கு பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறிநாயெல்லாம் அரசாங்கம் பிடிக்கப்படாது, வெறிநாயெல்லாம் கொல்லப்படாது. இந்த புறம்போக்குகள் ஆடு மாடை வெட்டி கோழி வான்கோழி வெட்டி சாப்பிட்டு இருக்கோம். முடிஞ்சதுதான் தட்டி பாம்பு கூட சாப்பிடும். கேட்டா என்னுடைய தத்தம் என்னுடைய சாப்பாடு, இதுல வேற யாரும் தலையிட முடியாது. மை பிளேட் மை ரைட்டும்பாங்க. இந்த அயோக்கிய கூட்டமாகவும் தெருநாய்களை காப்பாற்ற வர்றது. அவ்வளவு நல்லவனா இருந்தா கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு வச்சு கட்டில கொண்டு வாங்க வேண்டியது. நடுத்தருவில மாட்டை வெட்டி தின்னுறேன் அப்படின்னு போராட்டம் நடத்துற கூட்டம் வாங்கும். தீபாவளி வந்தா மிருகங்கள் மேல ஆசை வந்துடும். ஆஹா, நான் எல்லாம் எப்படி பயப்படுது பட்டாசு சத்தத்தை கேட்டு. அவருக்கு வீட்டு கல்யாணத்துக்கு பட்டாசு வெடிப்பா. இந்த கூத்திமார்கள் பின்னாடி சமுதாயம் போயிட்டு இருக்கு இந்தியாவில. இந்தியா நாசம் போறது இதான் காரணம். சினிமாக்காரன் பின்னாடி கூட்டம் கூத்தின்னு சொல்லுவாங்க லோக்கல் பாஷையில. இந்த புறம்போக்கு கூட்டங்களுக்கு முன்னாடி போறோம். அந்த புறம்போக்கு கூட்டங்கள் தான் நமக்கு அட்வைஸ் பண்றது. தீபாவளி பட்டாசு வெடிச்சா நாய்க்கு பயந்து வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த புறம்போக்கு கல்யாணத்துக்கு பட்டாசு வெடிக்கும். ஜெய் ஜெய். அதனால இங்க அர்ஜுனனுக்கு வந்தது இந்த டார்க் லவர்ஸ் அனிமல் லவர்ஸ் மாதிரி வந்த இறக்கமாகும். உண்மையான இறக்கம் கிடையாது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் அர்ஜுனனுடைய ட்ராக் ரெக்கார்ட் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். இந்த அர்ஜுனே என்னைக்கு வில்வித்தை படிச்சு முடிச்சானோ அப்பவே குருதட்சிணை கொடுக்கறதுக்கு குரு கேட்டாருன்னு துருபத மகாராஜா, பெரிய ஸ்டால்வன் ஜாம்பவான் துருபதன், துரோண பீஷ்மர் மாதிரிப்பட்டவன், அவரை தனியாளா போய் தோக்கடிச்சு குரு கிட்ட கொண்டு காணிக்கையா கொடுத்தான். அதுக்கு முன்னாடி குருவுக்கு காலை முதல்ல கடிச்சது அம்பு விட்டு முதலைய கொண்டுட்டான். குருவுக்கு காலுக்கு எந்த சேதாரமும் இல்லாம. படிக்கிற காலத்திலே அவன் பெரிய கில்லாடி. நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சவங்களாதான் கில்லாடி ஆகும். அவன் படிக்கிற காலத்திலேயே கில்லாடி. அதற்கு பிறகு பாண்டு பீஷ்மர் பாண்டு மாதிரிப்பட்டவங்க விஸ்தரிச்சு வச்சிருந்த அஸ்தினாபுர ராஜ்யத்தை சில பேருக்கு கொஞ்ச நாள் ஆனா போயிட்டு போயிடும். பீஷ்மர் வயசாச்சு, பாண்டு இல்ல, இவங்க சின்ன பிள்ளைகள், போயிட்டு போயிடும். அவங்கள எல்லாம் மறுபடியும் போய் செலிப்ரேட் பண்ணான் அர்ஜுனன். அப்ப அவனுக்கு ஐயோ யுத்தம் பண்ணா செத்து போவாங்களே அப்படின்னு தோணல. நம்ம ஊர்ல கொஞ்சம் அயோக்கிய பயில இருக்கானல்ல, ஒருத்தன் கர்நாடகா இருந்து இறக்குமதி ஆகும் பேரு. இவனுக்கு பகல் காவல் இறங்கிட்டா கண்ணில் கண்ணீர் வராது. காஷ்மீர்ல பண்டிட்டு வச்சிருந்தா கண்ணில் கண்ணீர் வராது. வங்காளத்துல இந்துக்களை கொண்டா கண்ணீர் வராது. கேரளாவில் இந்துக்களை கொண்டா கண்ணீர் வராது. ஆப்கானிஸ்தான்ல இந்துக்களை கொண்டா கண்ணீர் வராது. இல்ல உலகம் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ பேரை கொண்டுட்டு இருக்காங்க, அப்பதான் இவங்களுக்கு கண்ணீர் வராது. ஓசி பாலசி அப்படின்னா மட்டும் திருவிழா வருவாங்க. எவ்வளவு கோடிய அவனுக்கு பணம் வந்து சேருதோ தெரியல. பணம் பிஸ்கட் போல நாய் குறைக்கிறது வேணும். நிறைய நாய்கள் குறைக்கிறது. தமிழ்நாட்டுல வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. ஆமா, படி கொடுத்து அடி வாங்கினவன், சும்மா இருந்த மிசைல் போய் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு அடி வாங்குறவன்.
அக்டோபர் 7ஆம் தேதி அங்க உள்ள குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் கொண்டது, கற்பழிச்சது, தீ வச்சது எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் அதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்கப்படுறதுக்கு பேரு தண்டனை. அவனுக்கு சப்போர்ட்டுக்கு தெருவில் வருவாங்க கொஞ்சம் புறம்போக்குகள். அரசாங்கம் இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி புறம்போலாம் ரோட்டுக்கு வராது. இருக்கிற அரசாங்கம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அர்ஜுனன் இதே மாதிரி செலக்டிவ் அம்னீஷியான சைக்காலஜில உண்டு. அது மாதிரி இவனுக்கும் செலக்டிவா தான் போராட தோணும். ஜனநாயக மாதர் சங்கம் சொல்லுவாங்க. அண்ணா காலேஜில் அயோக்கியத்தில் நடந்தா வாயை திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னாருக்கு தான் வாயை திறக்கணும், இன்னாருக்கு வாயை திறக்க கூடாதுன்னு. எல்லா பெண்களுக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அர்ஜுனனும் துருபத மகாராஜ யுத்தத்தில் அவனுக்கு ரத்தத்தை பார்த்து பயம் வரல. அஸ்தினாவுல ராஜ்யத்தை மீண்டும் விசாரிக்கும் போது அவனுக்கு ரத்தத்தை பார்த்து பயம் வரல. திரௌபதி கல்யாணத்தின் போது தன்னை வந்து அப்பா வந்து ரத்தத்தை பார்த்து சொந்தக்காரங்கள் எல்லாம் பார்த்து ஒண்ணுமே வரல. இதே துரியோதனன் கர்ணன் எல்லாம் ஓட வெள்ளி அடிச்சான். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க படையோட வந்தாங்க. அப்போ அதே வேலையெல்லாம் செய்யலாம். அதுக்கும் அப்புறம் ராஜசூய யாகம் நடத்துறதுக்காக திக்விஜயம் போனா தேடி போய் சண்டை போட்டு வந்தான். எல்லா ராஜாக்களையும் தங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வைக்கிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு போய் தேவர்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர்களுடைய எதிரிகள் அரசர்களை தைத்தியர்கள் எல்லாம் அசுரர்கள் தைத்தியர்கள் எல்லாம் அவங்களை தோக்கடிச்சு வந்தான். அப்பா வந்து ரத்தத்தை பார்த்து ஒண்ணும் இல்ல. அது வேற வாயி இது நார வாயின்பாங்கள. அதுதான் அர்ஜுனன். இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அர்ஜுனனுடைய இந்த பேக்ரவுண்ட் ட்ராக் ரெக்கார்டு தெரியலைன்னா நீ பகவத்கீதைகளை போகும்போது யோசிச்சு ஒரு வீரமணி மாதிரி நமக்கு சந்தேகம் வரும். அப்புறம் நீங்க புக்கு வேணும், கீதையின் மரபத்தோடு புக்கு வேணும். ஓசிச்சோர் எதுனா புக்குகள் எப்படி இருக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுக்கும் பிறகு அர்ஜுனன் விராட தேசத்துல யுத்தம் வருது. அப்போ அவனுக்கு ரத்தத்தை பார்க்க ஒண்ணும் பயம் வரல. இது சில முக்கியமான சம்பவங்களை சொன்னேன். இது மாதிரி அர்ஜுனனுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை மலேசியா மகாபாரத கிளாஸ்ல நான் கேரக்டர் வைஸா பேசியிருந்தேன். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட அர்ஜுனன் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவனுக்கு வந்த இரக்கம் உண்மை இல்லை. சமாதானம் வேணும்னு அவன் விரும்பினது ஓசி பாலத்தின் மாதிரி அவன் கேட்கறதும் அவனுடைய உள்ளத்துல இருந்து வர்றதில்லை. வாங்குற காசுக்கு கூட விரும்பம். அது மாதிரி இவன் காசு வாங்காமலே போகணும். அது மட்டும் இருந்த வித்தியாசம். இவன் நல்லவன் வாங்காமலே போகணும். நம்ம நாட்டில் ஓசி பாலஸ்தீனில் போகிறதெல்லாம் காசு வாங்கிட்டு போறது. அப்ப எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது, தலை கலங்குது, முதுகு தெரியுது அப்படின்னு எல்லாம் டயலாக் அடிச்சு திருஷ்டுவே மம்சோ சுஜனம் கிருஷ்ண 1வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்திலிருந்து திருஷ்டுவே மம்சஜனம் கிருஷ்ண யுத்சும் சமுவஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. வாயெல்லாம் உலர்ந்து போகுது. வேப்பதுஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தா தொச்சைவ பரிபஹ்யதே. காண்டீவம் என்னுடைய அம்பு கையில இருந்து நழுவுது, தோலெல்லாம் எரியுது. நச்சக்னோமி அவஸ்தாத்தும் பிரமதீவச்ச மேமனக. என்னால் நிக்க முடியல, தலை குத்துற மாதிரி இருக்கு. நிவித்தா இதுவரைக்கும் தெரியும். அடுத்தது கிளம்புறா பாருங்க. நம்மளையும் சில பேர் உண்டு அயோக்கிய சிகாமணிகள். நான் ஒரு அயோக்கியத்தனம் செய்யணும் அல்லது செய்துட்டோம்,
அதை நியாயப்படுத்தணும், இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கணும். இனிமேல் அர்ஜுனன் சொல்ற நியாயமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜெனியூனா இருக்கும். எப்படி ஓசி பாலத்தின் கொள்கைகள் போர் வரக்கூடாது, சமாதான நேரம்னு நம்ம கிட்ட நியாயம் சொல்றாங்களோ, தீவிரவாதிகளை அவர்கள் வழிநேற்றி போர் ஆடுகள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, மரண தண்டனை உலகத்திலேயே கொடூரமான தண்டனை, கடவுளுக்கு மட்டும்தான் உயிரை கொடுக்கிற சக்தி உண்டு, அதனால அயோக்கிய பெயர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, இப்படிதான் நம்ம நியாயம் பேசுறது வருவாங்க இல்லையா? இத மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் நியாயம் பேசலாம். கள்ள நியாயம் இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிறது. நிமித்தானி சபஷ்யாமி விபரீதானி கேசவ. இந்த சகுனம் நிமித்தம் எல்லாம் சரியில்லை. 13 வருஷம் காத்திருந்து அந்த வெறிய விராட தேசத்து முற்றுகையில காட்டி இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டி வச்சுக்கிட்டு அதே வெறியோட சண்டைக்கு வந்து நின்றுகிட்டு மேலுக்கு மேல் பார்த்த உடனே ஊர்வலம் அத்தனை பேரையும் 18 அக்ஷோணி பேரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு 2 மணிக்கு சண்டை நாள் வச்சுக்கிட்டு சண்டை போடுறது 1 நிமிஷம் முன்னாடி சரி வேண்டாம் ஐட்டம் முடிச்சான், நீ எவ்வளவு போது நான் எவ்வளவு போடுறேன்னா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் தான் அர்த்தனம் பண்றான். அவன் சொல்றான் சகுனம் எல்லாம் சரியில்லை. நச்சேயோ அனுபஷ்யாமி தத்வாசகனமாகவே. நம்ம சொந்தக்காரங்களை கொண்டு நம்ம என்ன நன்மை அடைய போறோம்? நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச. எனக்கு வெற்றியும் வேண்டாம், எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், எனக்கு இந்த உலகத்து இன்பமும் வேண்டாம். கிண்ணோ ராஜ்யேன கோவிந்த கிம்போதே ஜீவிதேனவா. இந்த ராஜ்யத்தை இறைந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த உலக சுகத்தினால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது காட்டில இருந்த போல யோசிச்சு நாட்டுக்கே வந்திருக்கூடாது, காட்டிலே இருந்திருக்கணும். இப்ப வந்து பஸ் வச்சாரு. உயிர் வாழ்ந்துதான் நாம என்னத்தை கண்டோம்? நம்ம இன்னைக்கு இந்தியாவினுடைய விரோதிகள் அத்தனை பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல கேட்கறதுக்கு ரசமான கலநியாயம் சொல்லுவாங்க. லாஜிக்னா அப்படி ஒரு லாஜிக்கா இருக்கும். அந்த கள்ள நியாயத்தை நல்ல ஷார்ப்பான புத்தி உள்ளவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியும். நம்ம புத்தியாக நல்லா தீட்டிக்கணும். பகவத்கீதை ஏதாவது குறைவு இருந்ததுன்னா அதை நம்ம தீட்டிக்கிடும். ஏஷாம் அர்த்தே காட்சிதம் நக ராஜ்யம் போகா சுகானிச்ச. யாருக்காக வேண்டி நம்ம ராஜ்யத்தை அடையணும் நினைப்போமோ, போகங்களை அடையணும் நினைப்போமோ, சுகத்தை அடையணும்னு நினைப்போமோ, அவங்க நன்மை முன்னாடி உயிரையும் உடமைகளையும் விட்டு வந்திருக்காங்க. ஆச்சாரியா பிதர புத்திராக ததைவ ச பிதாமகாக. உறவுக்காரங்க எல்லாம் பட்டியல் போடுறான். நம்முடைய குருமார்கள், தாத்தா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பிள்ளைகள், மாமன்மார், மருமக்கள்மார், பேரன்மார், சம்பந்திகள், இப்படி நமக்கு சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்த உறவு. இவங்களெல்லாம் கொண்டுகிட்டு நாம ஒரு சுகத்தை அடையணும் நினைப்போமா? பொதுவா நாம ஒரு சுகத்தை அடையணும்னா அது 4 பேரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணாதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட். தனியா வந்து சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அது ஒரு thrill இருக்கா? இல்ல, அது ஒரு கிற்கு இல்லை. அதனால தண்ணி அடிக்கிறதுனாலும் 4 பேரை கூட்டி வச்சு வெள்ளமா உட்கார்ந்து சுயத்து சொல்லி தண்ணி அடிக்கணும். நிகர் ஏதான் நகந்து மிச்சாமி கிரதோபி மதுசூதன. என்ன கொன்னா கூட பரவாயில்ல, நான் இவங்களை கொல்ல விரும்பல. அவித்ரைலோக்கியராஜ்ய ஹேதோக்கின்னு மஹீகிருதே. எனக்கு 3 லோகம் கிடைக்குமா இருந்தாலும் நான் இவர்களை கொண்டிருக்க மாட்டேனே.
அப்படி இருக்க கேவலம் இந்த அழியக்கூடிய உலகத்துக்காக வேண்டி கொல்லுவனா? நிகத்தியதராஷ்டிராம்னக காப்ரீதி ஸ்யாத் ஜனார்தன. இந்த தார்த்தராஷ்டிரர்களை துரியோதனஸ்ய துர்புத்தேகன் முதல்ல சொன்னவனாக இந்த முன்ன கொண்டு விட வைக்குங்க. இந்த துர்புத்தி படுத்த துரியோதன கூட்டத்தை கொண்டு நாம என்ன சாதிக்க போறோம்? பாபமேவாசயே தஸ்மான் அத்வைதாநாத தாயினக. இந்த ஆகதாயிகளை கொண்டோம் அப்படின்னா நமக்கு பாவம் எல்லாம் வரும். இந்த இடத்துல ஆகதாயி அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே சொன்னா இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லியிருக்கேன் மாதிரி ஞாபகம் இருக்கு, சொல்லாத மாதிரி ஞாபகம் இருக்கு. அதாவது ஆறு விதமான பாவங்களை செய்தவங்களை விசாரிக்காமலே கொள்ளலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். பொதுவா எந்த சாஸ்திரம் பெண்களை கொல்லக்கூடாது, பசுக்களை கொல்லக்கூடாது. பசுங்கிறது நான் தமிழ் அர்த்தத்துல சொல்றேன். ஆதிரை இதெல்லாம் கொல்லக்கூடாது. பிராமணர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு மனுஸ்மிருதி மாதிரி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அதே சாஸ்திரத்துல நம்மை கொல்ல வருவார்கள் ஆனால் பெண்கள் பிராமணர்கள் பசுக்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி பஞ்சமா பாதகங்கள், அப்புறம் உப பாதகங்கள், இப்படி எல்லாம் பெரிய பட்டியல் மனுஸ்மிருதியில வரும். இதெல்லாம் அல்லாம ஒரு 6 பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கு. நீங்க ருத்ரன் ஜபம் பண்ணுனா, அதாவது இந்த பாவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கு. பிராயச்சித்தமே இல்லாத என்னென்றி கொஞ்சார்க்கும் உயிர்விண்டாம், உயிரில்லை செய்நெஞ்சி கொஞ்ச மகற்கு. எந்த நன்றி கொஞ்சவங்களுக்கும் உயிர்வுண்டு. எவன் ஒருவன் செய்த நன்றியை கொண்டானோ, பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி பாரதம் நமக்கு எவ்வளவு நல்லது செய்யறதுங்கிறத மறந்தானோ அவனுக்கு விமோசனமே கிடையாது, அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அந்த மாதிரி பிராயச்சித்தமே இல்லாத ஒரு ஆள் பஞ்சாபாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனா இதுக்கு கிடையாது. இந்த 6 அக்னிலோ கரதஸ் செய்த கஷ்டபாணி தனாபக கஷேத்திரதார ஹரஸ் செய்த க்ஷதேதே ஆகதாயினக. ஆகதாயினம் ஆயாந்தம் தன்யாதேவ அபீச்சாரயன் அப்படிங்கிறது வசிஷ்ட ஸ்மிருதி. ஒரு ஆகதாயி வந்தான்னா விசாரிக்கவே வேண்டாம், போட்டு தள்ளிடு அப்படிங்கிறது வசிஷ்ட ஸ்மிருதி. அதனால ராமர் வாலிய கொண்டார் அப்படின்னா அவன் ஒரு ஆகதாயி. அவனை ராமனைய எப்படி விசாரிக்காம இருக்கலாம்? அவர் ராமனுக்கு வாலிகிட்ட யான் பேச்சுவார்த்தை பண்ணல, நடத்தல, இப்படி எல்லாம் ஒரு அரைவேக்காடு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. அடுத்தவன் கொண்டாட்டி ஆட்ட போடுறது பாரதிய பண்பாடா இருக்கலாம், சனாதன பண்பாடு கிடையாது. அப்படி ஆட்டையை போட்டா அவன் ஆட்டையை போட்டலாம் விசாரி அப்படிங்கிறது தான் ஆக்கத்தாயி. அடுத்தவன் முன்னாடி ஆட்டையை போடுறவன் ஆக்கத்தாயி. வாலி அதை செய்தவன், அவனை விசாரிக்க அவசியம் இல்லை, அவனுக்கு கூட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அவனுக்கு உள்ள நேருக்கு நேர் போரிட வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரங்களும் சட்ட திட்டங்களும் தெரியாத அறவேற்காடுகள் தான் இதை பத்தி எல்லாம் பட்டிமன்றம் நடத்த முடியும். எவனாவது வந்து இந்த காப்பியில பட்டிமன்றம் நடத்துறாங்கன்னா அவங்க அறவேற்காடுன்னு அர்த்தம். அதனால அக்னிதாக இருக்கிற வீட்டுக்கு தீ வைக்கிறவன். இப்ப லடாக்ல தீ வைக்கிறாங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஷ்மீர்ல 1990 பண்டிகைகளுக்கு தீ வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்தியாவுல பல பேருக்கு தீ வச்சாங்க. ஸ்ரீலங்கால தீ வச்சாங்க, பங்களாதேஷ்ல தீ வச்சாங்க, நேபாளல தீ வச்சாங்க. இது அத்தனை ஒரே பேட்டர்ன். இது எல்லாருக்கும் பின்னாடி ஒரே கைதான் இருக்குங்கிறது ஒரு அடையாளம். உனக்கு அரசாங்கம் பிடிக்கலன்னா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணு. பொதுமக்கள் சொத்தை எதுக்கு சேதப்படுத்துற? நீ தீ வைக்கிறது அப்படி சொல்லுதா? வருத்த சொல்றது தானே, ஓனான்னு சொல்றது தானே. நாட்டினுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைக்கிறவன் அயோக்கியன். அதுல மாற்றமே கிடையாது. அப்ப தீ வைச்சு கொள்பவன் அக்னிதக. வாரணாவதத்துல பஞ்சபாண்டவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணா துரியோதனன். கரதக விஷம் வச்சு கொள்றவன். பீமன் வந்ததுல இருந்து அவனுக்கு பல முறை விஷம் வச்சு கொள்ள முயற்சி பண்ணாங்க. அடுத்தது இன்னைக்கு உள்ள நாளைய காலத்துல திருமணம் கலந்த உறவு வேலை அறியக்கூடிய திராவிட பொறுக்கிகள் எல்லாம் அந்த மாதிரி விஷம் வைக்கிறாங்க. நம்ம நியூஸ்ல எல்லாம் படிக்கிறோம். இந்த மாதிரி விஷம் வச்சு கொள்றவங்க ஆக்குதாயி. கணாபக அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறவன். பாரதத்தினுடைய இடத்தை பாகிஸ்தான் அபகரிச்சு வச்சிருக்காங்க, பங்களாதேஷ்ல அபகரிச்சு வச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் அபகரிச்சு வச்சிருக்காங்க. இது 10வது பிஓகே அபகரிச்சு வச்சிருக்காங்க. இதுவும் 10வது மொத்த பாரதத்தையும் எப்படி ஆட்டைய போடலாம்னு முயற்சி நடந்துட்டு இருக்கு. மக்கள் தொகை சாதாரணமா இந்து மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது. ஆட்டைய போடணும்னு நினைக்கிறவங்க மக்கள் தொகை பெருகிட்டு போகுது. பார்த்து அமாரா 25, நம்ம 5 பேரு நமக்கு 25 பேரு அப்படின்னு பெட்டு போட்டு பெருக்கிறது மட்டும் இல்ல, பக்கத்து நாட்டில இருந்து கூப்பிடுறது, ஊடுருவி வர்றது, தங்களுடைய ஒரு ஏரியால இருந்து எதிரி ஏரியாவுக்கு அனுப்புறது, இப்படி பல விதத்துல. இனி எல்லாருடைய தரப்பு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுல கருக்கர மாத்திரையை கலந்து கொடுக்கிறது. இப்படி டிசைனா அசுரர்கள் அப்படித்தான் யோசிப்பாங்க. பாலாளத்துல இருந்து வந்த அசுரர்கள்னால அவங்க அப்படித்தான் யோசிப்பாங்க. அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கிறவங்க கஷேத்திர, அடுத்தவருடைய நாட்டை அபகரிக்கிறவங்க தார, அடுத்தவருடைய மனைவியை அபகரிக்கிறவங்க இந்த 5 பேருமே ஆத்ததாயிகள். இவர்களை விசாரிக்காமலே கொள்ளலாம். இவரை 1 செய்திருந்தாலே விசாரிக்காம கொள்ளலாம். 5 செய்தாச்சு துரியோதனை. நான் இப்ப சொன்னதுல 5 செய்தாச்சு. இன்னும் 1 பாக்கி இருக்கு. அது கூடிய வரையில செய்வான். கீதை எல்லாம் முடிஞ்ச கூட செய்வான். நிராயுத பாணியை கொள்றது, அபிமன்யுவை கொல்லுவான்.
அது பகவத்கீதை முடிஞ்ச பிறகு நடக்க போற விஷயம். ஒண்ணு செய்திருந்தாலே விசாரிக்காம கொள்ளலாம். அர்ஜுன் செய்திருக்குது. ஆனாலும் யுத்தம் அப்படிங்கிற பெயர்ல வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பாண்டவர்களுடைய கிருஷ்ணனுடைய பெருந்தன்மை. பாண்டவர்களோ கிருஷ்ணனோ இருட்டகி கொடுத்திருந்தா கூட தப்பு கிடையாது. கொலில்லா பண்ணியிருந்தா கூட தப்பு கிடையாது. சட்டப்படி அது முறையானது. ஆனாலும் பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ணன் எல்லாரும் அவர்களுடைய பெருந்தன்மையினால யுத்தத்துக்கு கூப்பிட்டு அந்த கொலையை முடிக்கலாம் அப்படின்னு யுத்தத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெருந்தன்மை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒண்ணு யுவர் நோட் த பாயிண்ட். அடுத்து இப்படி ஒரு அயோக்கியத்தனம், இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க கொண்டா நமக்கு பாவம் வந்துடும், பாவிங்களை கொண்டா பாவம் வந்துடும். அர்ஜுனுடைய புது கண்டுபிடிப்பு. நோ கம்மி பைசே கொடுக்கணும். அது நல்லவர்களை கொண்டா பாவம் வந்துடும் நியாயம். அயோக்கியங்களை கொண்டா, பயங்கரவாதிகளை கொண்டா, கற்பழிக்கிறவனை கொண்டா, கொள்ளக்காரனை கொண்டா பாவம் வந்துடும். இது அர்ஜுனுடைய விசேஷ கண்டுபிடிப்பு. வேற இடத்துல எல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியாம முடியாது. கொஞ்சம் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். பாவிகளை போனா பாவம் வந்துடும். அது ஆத்தகாயி மகாபாவி, மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்வார்கள். ஏன்னா பஞ்சமாக பாவம் கூட சரியான இருக்கு. இதுக்கு அது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கூட செய்தா பாவம் வந்துடும் அப்படின்னு டயலாக் விடுறான் அர்ஜுனே. நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. அது மாதிரி அர்ஜுனன் பேசிட்டு இருக்கான். தஸ்மான் நாகாவயம் ஹந்தும் தர்த்தராக்கான் பாந்தவன். அதனால நம்ம சொந்தக்காரங்களை சொக்காரமா நம்ம கொல்லக்கூடாது. சுஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. அவங்களை கொண்டு எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? ஏதேன பஷ்யந்தி லோகோபகத சேதசக. அவன் முட்டா பையன், பேராசக்காரன், அவனுக்கு இது தெரியாம இருக்கலாம். குலக்ஷயகிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேச்ச பாத்தகம். குலத்தை அழிச்சா எவ்வளவு பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம் பண்ணா எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் அந்த பேரத்தை பிடிச்ச முட்டாக இருக்கிறது தெரியாம இருக்கலாம். கடத் நஜ்ஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதம். நம்ம யாரு அறிவாளி, நமக்கு தெரியாதா இந்த பாவத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க வேண்டாமா? குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்தில் ஜனார்தன. ஒரு குலம் அழிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும் உலகத்துக்கு. ஒரு எதிர்கால சமுதாயமே பாதிக்கப்படும். குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்பா இல்லாம, பெண்கள் பாதிக்கப்படுவாங்க கணவன் இல்லாம. அந்த காலத்துல யுத்தத்துல பெண்கள் பங்கெடுக்கிறது இல்லை. பொதுவா விதிகளுக்கான காலங்கள் இருந்திருக்கு. பொதுவா நம்ம நாட்டு பாரம்பரியம் பெண்களை சண்டையில ஈடுபடுத்துறது இல்லை, பெண்களை தாக்குறது இல்லை, வயதானவர்களை தாக்குறது இல்லை, குழந்தைகளை தாக்குறது இல்லை, கால்நடைகளை தாக்குறது இல்லை. அவர் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இது ஆரிய கலாச்சாரம் இல்லை. பூமுட்டைகளுக்கு தமிழ் படிச்சா தெரியும், தமிழிலேயே இருக்கு. வெச்சி, வாகை, கரந்தை, உளிஞை, நொச்சி இப்படியெல்லாம் திணைகள் இருக்கு. அந்த திணை என்னன்னு டீட்டெயில் படிச்சு பார்த்தா தெரியும். மகாபாரதத்துல என்ன கடைபிடிச்சாங்களோ அதே தான் தமிழ்நாட்டிலையும் கடைபிடிச்சாங்க. அது வேற ஒரு கோஷ்டி இருக்கு, ஆரியன் திராவிடன் கலப்பது.
முட்டாப்பைய கூட்டம் எல்லாம் கேமரா கிடத்துக்கிட்டு மைக்கு கிடத்துக்கிட்டு என்ன வேணாலும் வளர்ந்துட்டு இருக்கு. நம்முடைய அறியாமை அவனுடைய மூலதனம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாசநாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் தர்மோ அதர்மோ அபிபவத்யுத அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரः சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்தபிண்டோதக்ரியாः தோஷைரேதை குலஜ்ஞானாம் வர்ணசங்கர காரகைः उत्साध्यन्ते जाति धर्माः कुलधर्माश्च शाश्वताः उत्सन्न कुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः भवतीत्यनुशुश्रुम अहो कथमः पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः. ஒரு பெரிய பட்டியல். கொலை அழிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. கோத்ராவில ஒரு பெட்டியில வச்சு 60 பேரை எரிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு யாருக்கும் தோணல. அதுக்கு பிறகு நடந்த கலவரத்துல செத்தவங்களை பத்தி, அதுலயும் செத்த ஒரு கட்சியை பத்தி நிறைய பேருக்கு அக்கறை வந்தது. அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டவங்களை பத்தி அக்கறை வரல. பகல்காமில் கொல்லப்பட்ட 25 பேரை பத்தி அக்கறை இல்லை. பாகிஸ்தான்ல குண்டு ஓட்டுறதுனால எத்தனை பாகிஸ்தான் செத்து போனா அப்படிங்கறத பத்தி தான் அக்கறை. எப்போ ஒரு பிரச்சனையினுடைய காரணத்தை மறந்துகிட்டு கள்ள நியாயம் பேசுறாங்களோ அவன் நல்ல பிறப்பே கிடையாது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் யுத்தத்தினால வரக்கூடிய சில விளைவுகளை பத்தி விரிவா பேசுறான். பேசிக்கிட்டு இப்படி குலத்தை அழிச்சா அவங்களுக்கு பாவம் எல்லாம் வந்து சேரும், நரகத்துல எல்லாம் வாழ்வாங்க, நாம் அப்படிப்பட்ட பாவத்துக்கு செய்யறதுக்கல்லவா கை வந்துட்டோம். ஏன்டா உனக்கு 13 வருஷம் கையில இருந்த, இவ்வளவு நாள் யோசிக்க முடியலையா? இது ஒரு சங்கு விடுதலை இவ்வளவு தொகைகளா இருக்கிற போது அவருக்கு யாரோ கிடக்குமா? சரி, ராஜ்யத்துக்கு மேல ஆசைப்பட்டு சொந்த சின்னங்களையே கொல்ல கிளம்பிட்டமே. यदि माम प्रतीकारम अशस्त्रम शस्त्र पाणयः. 1வது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகம். ஒருவேளை கைய தூக்கிட்டு, பெரிய நினைக்கிறவங்க கை தூக்கிட்டா சரண்டர்னு அர்த்தம். கையை தூக்கிட்டு நிக்கிற என்ன அம்பு இதெல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு கிராமிட பாணியா நிக்கிற என்ன ராஷ்டிராரணே ஹன்யு தன்மே க்ஷேம தரம் பவேத். இந்த துர்புத்தி படைத்த தார்த்தராஷ்டிரர்கள் கொல்லுவாங்கன்னா அதை விட எனக்கு நன்மை இருக்கா? இப்படி எல்லாம் வளரிட்டு யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டான். அதனால கிருஷ்ணன் 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல நல்ல பேரோட இருந்த நீ வராடம் புரிந்து உனக்கு என்னாச்சு? தலைக்கு சொல்லா போயிட்டா. எங்க இருந்து இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? பிறந்த நாள்ல இருந்து இவ்வளவு நாள் நியாயமா தான் பேசிட்டு இருந்த, திடீர்னு இப்படி எப்படி அநியாயமா பேச கத்துக்கிட்ட? குதஸ்துவா கஷ்மலம் இடம் விஷமே சமுபஸ்திதம். வரக்கூடாத இடத்துல உனக்கு வரக்கூடாத ஞானம் எல்லாம் வருத, குப்பை சிந்தனை எல்லாம் வருத. அனாரிய துஷ்டம். ஒரு ஆரியன் இப்படி சிந்திக்க மாட்டானே. ஆரியன்னா சாந்தோன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொறுக்கி கூட்டம், பூத்தறிவு கூட்டத்தில் அந்த ஆரியன் இல்லை, இது ஒரிஜினல் ஆரியன் நான் சொல்றது.
அஸ்வர்யம். புரிஞ்ச அவனுக்கு சொர்க்கம் கூட கிடைக்காது, மோட்சத்தை விடு. இதனால அவனுக்கு சொர்க்கம் கூட கிடைக்காது. அகீர்த்திகரம். சரி, சொர்க்கமாவது செப்ப குறையில்லைனே, இந்த உலகத்துல உனக்கு புகழ் கூட கிடைக்காது, ஒரு வேலை உன்னை மதிக்க மாட்டானே. கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த இதத்தையும் பத்தியதே. இந்த முட்டாள்தனத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோத்திஷ்ட பரந்தப. இந்த உன்னுடைய இழிவான மனத்தளர்ச்சியை விட்டு கடமையை செய்யறதுக்கு எழுந்துரு, எது தர்மமோ அதை நிறைவேற்று அப்படின்னு கிருஷ்ணர் சும்மா 2 வரியில, என்ன இருந்தாலும் பிறந்ததுல இருந்தே நல்லவனா இருக்கிறவன் 2 வரி சொன்னா போதும் மனசுல ஆயிடும் அப்படின்னு 2 வரி சொன்னார். இந்த பிள்ளைகள் எல்லாம் அழுவும், கொஞ்ச நேரம் அழுவிட்டு தளர்ந்து உட்காரும். நம்ம அந்த அளவுக்கு என்ன மக்கா அப்படின்னு கேட்டா திருப்பி 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அதுல கிருஷ்ண யுகம் சொன்ன உடனே 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு ஆசுவாசம் 2வது ரவுண்ட்ல அவனுக்கே அவன் தெளிவா இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சது. நாம 2வது ரவுண்ட அடுத்த வகுப்புல தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் உள்ளதுல நமக்கு புரிய வேண்டிய பாடம், ஒருத்தன் ஒரு நிலையை எடுத்தான்னா அந்த நிலையை நியாயப்படுத்துறது வந்து என்ன கல நியாயம் வேணாலும் பேசுவான். ஒருத்தனுக்கு தர்ம அதர்மத்துல குழப்பம் வந்துட்டதுன்னா அவனுக்கு நிம்மதி தேரும். ஒருவன் தன்னுடைய கடமையை செய்யலைன்னா, கடமையை செய்யறது அவனுக்கு குழப்பம் வந்துட்டதுன்னா அவனுக்கு நிம்மதி போயிடும். அர்ஜுனன் தன்னுடைய கடமையை செய்யாததுனால, செய்ய வேண்டாம்னு நினைச்சதுனால அவனுக்கு தர்ம அதர்மத்துல மயக்கம், அவனுக்கு பற்றுதல்னால மயக்கம், மயக்கத்தினால சோகம், கவலை, இவ்வளவு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏற்கனவே இருக்கிற கேள்வியும் இருக்கு. ஹரிஓம் சுவாமிஜி, it is said that Rishi Gotram holds certain stars. Same Rishi Gotram people are considered as siblings. Astrology and Gotram under same concept. நானும் கேள்விப்பட்டேன் ஜாதகத்துல கோத்திரம் இருக்கு அப்படின்னு. அதை பத்தி நாம் பார்த்த அளவுல நம்முடைய பாரம்பரியமான கோத்திர கான்செப்ட் வேற, ஜாதகத்துல இருக்கிற அந்த கோத்திர கான்செப்ட் வேற. அவங்க நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு சில கோத்திரம் எல்லாம் சொல்றாங்க. இது பாரம்பரியமானதா இல்ல புரட்டாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனா அதுல ஒரு சென்ஸ் இல்ல, லாஜிக் இல்ல. நியூமராலஜி எப்படி அறவேக்கட்டுத்தனமோ அது மாதிரி இதுவும் எனக்கு அறவேக்கட்டுத்தனமா பட்டது, எனக்கு அப்படி பட்டது. ஹரிஓம் சுவாமிஜி, அவதாரங்கள் குறித்து ஒரு சந்தேகம். ஜீவ சமாதிய சித்தர்கள் முனிவர்கள் அவதாரங்களாக மீண்டும் பிறந்து வருவார்களா? மக்களுக்கு நன்மை செய்வதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். விவேகானந்த சாமி சொல்றார், இந்த ஜந்துக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா முக்தி அடைஞ்சவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. சில பேரு முக்திக்கு போக மாட்டாங்க, ஒரு உயர்கதிக்கு மட்டும் போயிட்டு அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற பற்றுதல் ஆசை இருக்கும்போது திருப்பியும் பிறப்பெடுப்பாங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷீரடி சாயிபாபா தான் சத்திய சாயிபாபா வந்தாரு அப்படின்னு சத்திய சாயிபாபா சொல்லுவாரு. இனி அடுத்தது நான்
இந்த இடத்துல பிறக்க போறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. புத்தர் தன்னுடைய ஒரு 500 தலைவிய பட்டியலிட்டு இருக்காரு. இந்து மதம் சொன்னா அதெல்லாம் கேட்ட உடனே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு புத்த மதம்னு சொல்லுவோம். புத்த மதத்துல புத்தர் ஒரு 500 தலைவியை பத்திய சொல்லியிருக்காரு அப்படின்றது. அதனால அவங்க பறக்கலாம், நமக்கு தெரியாது, அவங்க சொன்னாதான் தெரியும். Another one doubt, Swamiji, whether evil people suffer in their daily life as like good people affected by these evil people. பொதுவா கஷ்டம்ங்கிறது நல்லவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உடல் ரீதியா இருக்கலாம், பொருளாதார ரீதியா இருக்கலாம், அந்த மாதிரி வரலாம். அது கெட்டவங்களால ஏற்படலாம். மன ரீதியா அவங்களுக்கு கஷ்டம் வருமா அப்படின்னா பக்குவம் இல்லாதவங்களுக்கு வரும், பக்குவம் உள்ளவங்களுக்கு வராது. ஆனா கெட்டவங்களுக்கு பணம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை கொள்ளையடிச்சு வாங்கலோங்கிற பயம் இருக்கும். அது மாதிரி எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, உயிர் பயம் இருக்கும். நிம்மதியா அவங்க தூங்க முடியாது. நல்லவங்க நிம்மதியா தூங்கலாம். அவங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இருக்காது, எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்காது, நிம்மதியா தூங்க முடியும். கெட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லவர்களுக்கும் தூக்கம் கெடலாம். நாளைக்கு இந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல தூக்கம் போகலாம், அது வாய்ப்பு உண்டு. ஆனாலும் நல்லவர்களோடு கெட்டவர்கள் ஒப்பிடும் போது கெட்டவர்கள் அவங்களுடைய அடுத்த ஒவ்வொரு கனமும் ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க. நிச்சயமற்ற தன்மை அவங்களுடைய அடுத்த ஒவ்வொரு கணத்திலே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நல்லவங்களுக்கு இருக்காது. அதனால நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் இடையில கட்டத்துல வித்தியாசம் உண்டு, ஒரு குவாலிட்டேட்டிவ் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசத்தை நான் என்ன வச்சுட்டு என்ன பண்றது, அதனால என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா நியாயம்தான். கெட்டவர்கள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல விதத்திலையும் நல்லவர்களுக்கு கெடுதல் பண்ண முடியும், துன்பம் கொடுக்க முடியும். அந்த துன்பம் வரத்தான் செய்யும். அதை நாம எதிர்கொள்ளத்தான் வேணும். சில சமயங்கள்ல அது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய பலனாட்டும் இருக்கலாம், அல்லது நல்லவர்களுக்கு கெடுதல் செய்து பாவம் சம்பாதிக்கணும்னு அந்த கெட்டவர்களுக்கு தலையெழுத்து இருக்கும். அதனால அவங்க நமக்கு நல்லது கெடுதல் பண்ணக்கூடும். ரெண்டு விதமா உண்டு. பொதுவா இந்த விதத்துல நிறைய பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா, நம்ம முன் ஜென்மத்துல செய்தோம் அதனால நமக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறது. பூஜ்ய சுவாமிஜி அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம். நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே நம்முடைய பூர்வ ஜென்ம கஷ்டம் தான் இருக்கணும், செயல்களா தான் இருக்கணும் கிடையாது. நம்முடைய எதிராளிக்கு கடவுள் ஃப்ரீவில் அப்படின்னு கொடுத்திருக்காரு, செயல் சுதந்திரம், சிந்தன சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அதை அவர் தவறா பயன்படுத்தி நமக்கு துன்பம் இழைக்க முடியும். நம்முடைய கர்மம் மட்டும்தான் நமக்கு துன்பம் தரும்னு கட்டாயம் இல்லை. பொதுவா தீதம் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது. அதனால நாம அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும். மற்றவங்க நமக்கு துன்பம் தரும்போது அதுக்கும் நான் செய்த முன் ஜென்மத்துல செய்த பாவங்கள் மட்டும்தான் காரணம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. Comparing the lifestyle and comfortability, being good at everything delayed
or with struggles. But on the other side, evildoers attain everything early in their life and they get enough time to disturb the poor fellows. அதனுடைய தொடர்ச்சி நினைக்கிறேன் இது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அயோக்கிய பையன் நல்லா இருக்கான், நல்லவன் கஷ்டப்படுறான். இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிறார் வள்ளுவர். பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கா வள்ளுவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அது 19 அப்படி சொல்ல முடியாது. நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது 19 இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது அயோக்கிய பயில எல்லாம் முதல் மந்திரியா வந்திருக்கான்னு பார்த்து நமக்கு அப்படி தோணலாம். அது அவங்க முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுமே தவிர அவங்க கெட்டது செய்யறதுனால நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு எடுக்க முடியாது. அதே மாதிரி நல்லவர்களும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப மோடி நல்லவர் தான், இந்தியா பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்து இருக்காரு, எவ்வளவு ராஜ வாழ்க்கை இருக்கு. இது மாதிரி எத்தனையோ பேர். அதனால 19 சொல்ல முடியாது. நம்ம கொண்டு பிறக்கிற ஜாதக நம்முடைய தலையை அனுசரிச்சு இது இருக்கும். நாம எவ்வளவு நன்மை நல்லது அனுபவிக்கிறோம், நாம எவ்வளவு கெடுதல் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. நமக்கு கஷ்டம் வருதுன்னா நாம செய்யக்கூடிய, நாம நல்லவங்க நாம நினைக்கிறோம், அதுக்காக நாம நல்லவனா இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. உலகத்துல நிறைய ஐக்கியமாக தன்னை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருக்கான். அதாவது சில பேர் மட்டும்தான் தான் யோக்கியம் தெரிஞ்சு அயோக்கியம் பண்றது. ஒரு 70-80% அப்படி கிடையாது. அவனுடைய பார்வைக்கு அவன் செய்யறதெல்லாம் தெரியும், அதனால அவன் செய்துட்டு இருக்கான். அதனால நம்ம அடுத்த கெடுதல் நினைக்கிறோம், அவன் தெரியறது இல்லை. அதனால நாம நல்லவங்க நம்ம நினைக்கிறோம், நாம நல்லவங்க தானா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ஆண்டவனுடைய பார்வையில அடுத்தவனுடைய பார்வையில பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, எல்லாரும் காலையில டைமுக்கு வந்து விரல் வைக்கணும், பத்து வைக்கணும்னு, விரல் வேக வைக்கணும்னு மோடி சொன்னாரு. அது வரைக்கும் சொகுசா 11 மணி 12 மணிக்கு வந்துகிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு போற பயலுக்கு எல்லாம் படுவாய் பயிர் எவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு வாழ்க்கையில மண்ணல்லி போட்டுட்டு அறிந்தோம். மோடிக்கு வேணா செய்வது நல்லா இருக்கலாம், ஆனா அரசாங்க உத்தியோகம் பார்த்தவர்களுக்கு வந்து அது நல்லது இல்லை. அதே மாதிரி ஆதார ரேஷன் கார்டை இணைக்கணும் அப்படின்னாங்க. என்ன உங்க பேங்க்ல கொண்டு பணத்தை போட்டு உங்களுக்கு டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வந்தாரு. இதுல என்னாச்சு, அவன் 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வாங்கி வச்சிருந்தா, 2 ரேஷன் கார்டு 3 ரேஷன் கார்டு வச்சிருந்தா, அத்தனை பயிலையும் மங்களி போட்டாரு. அவருக்கு வேண்டாம், அவர் செய்யறது சரியா இருக்கலாம். ஆனா எத்தனை பேருக்கு படைப்புல அயோக்கிய பயிரை எத்தனை பேருக்கு படைப்புல மங்களி போட்டாரு. அதனால நல்லது கெட்டது சப்ஜெக்டிவ்னஸும் இருக்கு. நம்ம நல்லது நினைக்கிறதுனால ஒண்ணு நல்லதும் இல்லை, இன்னொருத்தர் கெடுதல் நினைக்கிறதுனால அது கெடுதலும் ஆகாது. ஆண்டவனுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அவருடைய சட்டத்திட்டத்துல நாம நம்முடைய சின்ன அறிவை கொண்டு விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா நமக்கு நம்ம மனசாட்சிப்படி வாழலாம், அவ்வளவுதான். மனசாட்சிப்படி வாழாத அயோக்கியங்களை ஒரிஜினல் அயோக்கியங்கள் நான் சொல்றேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசாட்சிப்படி வாழ முயற்சி பண்ணலாம். நம்ம செய்யற செஞ்சுட்டு போட்டு தப்பா இருந்துட்டு கூட அதை நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்முடைய மனசாட்சிப்படி நாம வாழ முயற்சி பண்ணலாம். அதுல என்ன வருதோ அது நாம ஏத்துக்கணும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், குஜராத்தி நண்பர். அவரு இது மாதிரி சொல்லுவாரு, நான் நல்லவனா இருக்கேன், எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நம்ம நல்லவனா இருக்கிறது நம்ம நல்லவனா இருக்கிறதுக்காக வேண்டி, நமக்கு நல்லது வருவதுக்காக வேண்டி இல்லை. இந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். நாம நல்லவனா இருக்கிறதுக்காக வேண்டி மட்டும், நமக்கு இன்பமான அனுபவங்கள் வர்றதுக்காக வேண்டியோ, நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக வேண்டியோ இல்லை. Whether fear of God while doing the pujas and punaskarams during festival season makes sense.
பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது கடவுள் பயம் அர்த்தம் உள்ளதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். பொதுவா கடவுள் பத்தின பெரும்பான்மையான ஜனங்களுக்கு கடவுள் பத்தின பயம்தான் அவங்கள சாமி கும்பிட வைக்குது, பூஜை புனஸ்காரம் பண்ண வைக்குது, தர்மப்படி வாழ வைக்குது, மனசாட்சிப்படி வாழ வைக்குது. அது இல்லைன்னா, போலீஸ்காரன் இல்லைன்னா அத்தனை பேரும் களவாணியா இருப்பான்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லுவார். இந்த திராவிட பொறுக்கி கூட்டம், நாஸ்திய கூட்டத்தை பாருங்க, அத்தனை பேரும் பொறுக்கிகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் பயம் இல்லை. கடவுள் பயம் இல்லாததுனால அயோக்கியத்தனம் பண்றதுக்கு, திருமணம் திறந்த உறவெல்லாம் வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பூச்சநாசம் இல்லை. ஊழல் பண்றதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பூஜநாசம் கிடையாது. அர்த்தங்களுக்கு ஆட்டம் போடுறதுக்கு பூஜநாசம் கிடையாது. அர்த்தம் கொண்டாடி ஆட்டம் போடுறதுக்கு பூஜநாசம் கிடையாது. அதனால ராமன் மாதிரி நல்ல பார்த்து அந்த வைத்தியத்தில் வர வரும். ராமன் வாழ்ந்தாங்கிறது என்ன ப்ரூஃபும்பா, அவனே ராமன் எங்க முப்பாட்டம் சொல்லுவான். எங்க இருந்து அவளுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருந்தில்ல ராவண வாழ்ந்தாங்கிறதுக்கு. அதனால தர்மப்படி வாழணும் அப்படிங்கிற பயத்தை கொடுக்குமா இருந்தால், நேர்மையா வாழணும், உண்மையா வாழணும், அடுத்தவங்களுக்கு கருவு பண்ணாம வாழணுங்கிற பயத்தை கொடுக்குமா இருந்தால் அந்த கடவுள் பயம் நல்லது. அடுத்தவன் கொல்லு, அடுத்தவனுக்கு அற்பழி, என்ன கும்பிடாதவன் எல்லாம் காப்பிரு, நீ அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் என்ன கும்பிடவை, என்ன கும்பிடல கும்பிட மாட்டேங்கன்னா கொண்டு போட்டுரு, நான் தான் ஒரே ரட்சகன், இப்படி எல்லாம் சொன்னா அப்படிப்பட்ட கடவுள் பயம் அயோக்கியத்தனமானது, அசுரத்தனமானது. அதனால கடவுள் பயம்ங்கிறது நம்மட தர்மப்படி வாழ வைக்குமா இருந்தால் அது நல்லது, இல்லைன்னா அது நல்லது கிடையாது. இது ஒரு பக்கம். வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ கடவுளை பார்த்து பயப்பட வேண்டியது கிடையாது. நீ கடவுளை புரிஞ்சுக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை. கடவுள்னா யாரும் புரிஞ்சுக்க வேண்டியதா உன்னுடைய வேலை. அவங்க வந்து கடவுளுக்கு கற்பனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அல்லாங்கிறான், 7வது வாரத்துல இருக்காங்கிறான், ஒருத்தன் கர்த்தருங்கிறான், 4வது வாரத்துல இருக்காருங்கிறான். கர்த்தர்னா ஜெகோவா, கர்த்தங்கிற வார்த்தை பயன்படுத்தான்னா அவன் நம்மளை குழப்பிட்டு இருக்க, நம்ம அந்த குழப்பத்துல விழ வேண்டாம். ஒருத்தர் ஜெகோவாங்கிறான், 4வது வாரத்துல இருக்காருங்கிறான், ஒருத்தர் விஷ்ணுங்கிறான், வைகுண்டத்துல இருக்காங்கிறான், ஒருத்தர் சிவனுங்கிறான், கைலாசத்துல இருக்காருங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி வச்சிருக்காங்க. வேதாந்தம் சொல்றது, உனக்கு தொடக்கத்துல கடவுளை அறிகிற அந்த பாதையில மன தூய்மை வேணும், மன ஒருமுகைப்பாடு வேணும். இதுக்காக வேண்டி சில டூல்ஸ் நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் டூல்ஸ் அப்படிங்கிற அளவுல புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமாக உண்மையான கடவுளை அறிகிறதுக்கு நீ முயற்சி பண்ண. கடவுள் வந்து இருக்காருன்னா இருக்க, அது யாருன்னு வேதாந்தம் சொல்லுது. அது அறிகிறதுக்கு முயற்சிகளையும் சொல்லுது. வேதாந்தம் சொல்லக்கூடிய கடவுள் வேற. அந்த கடவுள் காப்பீர்களை கொல்லுன்னு சொல்ல மாட்டாரு, என்ன கும்பிடாதவனை கொல்லுன்னு சொல்ல மாட்டாரு, என்ன கும்பிடாதவங்களை கற்பனையும் சொல்ல மாட்டாரு, அவங்க மேல வரிய போட்டு சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி அயோக்கியத்தனை எதுவுமே வேதாந்தம் சொல்லக்கூடிய கடவுள் கிட்ட கிடையாது. இந்த விவேகானந்த சாமி சொன்னார், இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் நனைத்து வரும் மதவெறி கூட்டங்களுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி ஆகட்டும் அப்படின்னு சிகாகோல பேசினார். 2000 வருடங்களாக இந்த உலகை இரத்த வெள்ளத்தில் நனைத்து வரும். அந்த 2000 வருஷங்கிறது முக்கியம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா விவேகானந்த சாமி என்ன சொல்ல வந்தாருன்னு புரியாது. அவர் 2000 வருஷமான்னு சொன்னது கிறிஸ்தவம் பிறந்ததுல இருந்து இந்த உலகத்துல ஏற்பட்ட மத கலவரங்கள், அதை மனசுல வச்சுட்டார். அதனால இன்னொரு வழிபாட்டுக்கான அல்லது இன்னொரு மனிதனை மனிதனாக மதிக்க முடியாத மதம் உலக விரோதமானது, மனித விரோதமானது. அந்த கடவுள் பயம் தேவையில்லை. நம்ம யாருன்னு எதை அறிகிறதுனால நம்மால் அடுத்தவர்களுக்கு அன்பு காட்ட முடியுமோ, எல்லாரையும் நம்மளா நினைக்க முடியுமோ, அயம் நிஜ பரோபி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் து
வசுதெய்வ குடும்பகம். இந்த உலகத்தையே நம்முடைய குடும்பமாக பார்க்கிற எண்ணத்தை நமக்கு தரக்கூடியதாக கடவுள் பயம் இருக்கணும். அந்த கடவுளை நாம அறியறதுக்கு முயற்சியும் பண்ணணும். இப்போதைக்கு நான் அந்த புதிரை அவிழ்க்கல, கீதைக்குள்ள போகும்போது அந்த புதிரை அவிழும். கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில்கள் இது. அதை பத்தி கூடுதல் கேள்வி இருந்தா அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரி ஓம் தத் சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள்.